ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஈஸியான ரெசிபியாக சேமியா உப்புமா பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும், ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். நான் ஒரு கப் சேமியா எடுத்திருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ சேமியா எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ எடுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். தட்டெல்லாம் போட்டு மூடணும்னு அவசியம் இல்லை, ஓப்பன்லேயே வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் இழுத்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுது உப்புமா. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு மேட்சிங்காக ஒரு சட்னி பார்க்க போகிறோம். ஒரு ஜாரில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நான் அரைச்சிக்கிறேன். உப்பை சட்னியை தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உப்புமாவும் சட்னியும் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.